வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு ஷார்ட்டான வீடியோவா நம்ம பார்த்தரலாம். நிறைய கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவா நம்ம இப்ப சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கோல்டுடைய வீக் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெச்சர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ட்ரெச்சர் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் வந்ததுக்கப்புறம் இது ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு திருப்பி ஒரு ட்ராப் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ரேலி தான் ஆக போகுது. ஓகே. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே புஷ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்திருந்தோம். நம்ம எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 640 லெவல்ஸில் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் ஒரு 40 பாயிண்ட்ஸ் இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறோம். இங்கே யாரும் 640ல செல் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. ஓகே. எந்த இடத்துலையும் இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் நாங்க இன்ஃபார்ம் பண்றோம், அப்ப செல் போங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வரைக்கும் மார்க்கெட் பைல தான் இருக்கு. ஸோ இப்ப இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா அப்படின்னா அஃப்கோர்ஸ் மார்க்கெட்ல இப்ப இருக்கிறதும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். சரி, ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னா என்னென்ன? ஓகே, நாங்க எதிர்பார்க்கறது 640 எதிர்பார்த்தோம், அது உடைஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 680 லெவல். 80னா இது எக்ஸாக்ட் லெவல் கிடையாது. இதுல இருந்து இதை தொட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதிகபட்சம் 2680ல இருந்து 2710க்குள்ள இந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால், திருப்பி நான் நல்லா அழுத்தி மென்ஷன் பண்ணி சொல்றேன், எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த மார்க்கெட்ல செல் ட்ரை பண்ணணும். ஓகே. இல்லைன்னா வேற என்ன ஃபார்ம்ல பார்க்கலாங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஒருவேளை இந்த 710 லெவல்ல இருந்து 25க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாம ரிஜெக்ஷன் பண்ணாலும் நம்ம இந்த மார்க்கெட்ல செல் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை 2725க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டால் அப்பையும் செல் ட்ரை பண்ணலாம். ஆனா அது ட்ரெண்டிங் செல்லாக இருக்காது, ஜஸ்ட் எ கரெக்ஷன் செல்லாக மட்டுமே இருக்கும். எப்படி? இப்போ மார்க்கெட் வந்து மேலே போய் நல்லா க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே புஷ் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். ஓகே. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய டிராவல், இப்போ ஒரு ஷார்ட் பார்த்தோம், ஒரு லாங் பார்த்தோம், அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது. இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடைத்தால் மட்டும்தான் நம்ம இங்கிருந்து இந்த பாட்டம் பிரேக் பண்ற அந்த செல் கால பார்க்கலாம். இங்க இருந்து நமக்கு ஒரு 80 பாயிண்ட், இங்க இருந்து ஒரு 100 பாயிண்ட் டிராவல் ஆன மாதிரி இங்க இருந்து ஒரு 100 150 பாயிண்ட் மார்க்கெட் கீழே டிராவல் ஆகிறதுக்கான ஒரு செல் கால் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திருப்பியும் சொல்றேன், செல் போங்க, செல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் செல் போகலாம். நம்ம எதிர்பார்த்தது 2615 பிரேக் பண்ணினால் செல் எடுக்கலாம். ஏன்னா அங்க ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னோம். உடையல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டுறேன் நான் மார்க்கெட்ல. உடையல. அது திருப்பி பைக்கால்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரைட்? இப்போ நம்ம வந்து ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது ஒரு 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கலாம். நம்ம லைவ் மீட்ல சேர்த்து பார்க்கும் பொழுது 20th இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். அதுவும் பிரேக் பண்ண உடனே செல் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, திருப்பி நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ல செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது உடையலைன்னா திருப்பி மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் ஆர் சேனலை நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ரைட்? இப்படி வச்சுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இன்னும் அப்சைட் புஷ் பண்ணினால் நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம், பிரைஸ் வந்து இங்கிருந்து மேலே போகும். இவ்வளவு தூரம் தான் போகும். அந்த 710க்குள்ள போயிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வரும். சரி, இதுல வந்து அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன், ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகுதுன்னே வச்சுப்போம். இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு வரத்துக்கு என்னெல்லாம் லெவல்ஸ் அது பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 2680 பிரேக் பண்ணுனா மார்க்கெட் இந்த 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 ஜோனுக்குள்ள நமக்கு ஒரு சின்ன செல் கிடைக்கும். எவ்வளவு தூரம் கிடைக்கும்? 2670ல இருந்து
2660க்குள்ள திருப்பி மார்க்கெட் வந்து இப்படி பை எடுத்துட்டு கூட போகலாம். ஓகே, இங்க நான் போங்கன்னு சொல்லலை, வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இந்த காலை வாட்ச் பண்ணுங்க. ஸோ 2680 பிரேக் பண்ணினால் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இப்படி வரும். இந்த ரேலி கட் ஆகும். மார்க்கெட் வந்து இப்போ வேகமாக மேலே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்க, ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, வேகமாக மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஃபோர்ஸ் பையிங் வந்து 80 பிரேக் ஆகும்போது இப்படி ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இந்த இடத்துல 60 to 70க்குள்ள இது என்ன பண்ணும்னா திருப்பி சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் அல்லது பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த லெவலை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டால் திருப்பி சொல்றேன், ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ 2660 லெவல் பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணணும். நல்லா பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஒரு 60ல இருந்து 55க்குள்ள வச்சுக்கோங்க. க்ளோஸ் நடந்தால் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லைனாலும் மண்டே மார்க்கெட்ல இருந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் செல் அந்த கீழே டிராப் வர ஆரம்பிக்கும். டிராப் ஆகிறதுக்கு மார்க்கெட் சான்சஸ் கொடுக்கும். இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் இதே ரேஞ்சில் தான் அப்சைடில் புஷ் பண்ணிட்டு இருக்கும். நிறைய கால் பண்ணி மார்க்கெட் செல் ஆகலையா செல் போட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. போனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் போகாதீங்க. எல்லாமே கெஸ்ஸிங்ஸ் லெவல் தான். எல்லா டைமும் நடக்கணும்னு சொல்ல முடியாது. நாங்கள் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, ரெசிஸ்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஸோ இங்கிருந்த 615 லெவல் இப்போ 660க்கு மாறி இருக்கு. ஸோ 660 பிரேக் ஆகும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கால் கிடைக்கும். இங்கே கிடைச்ச பை கால் மாதிரி இது இப்படி பிரேக் பண்ணினால் இங்கே ஒரு செல் கால் கிடைக்கும். இது நல்ல டிராவல் இருக்கும். சரி, இது பிரேக் பண்ணலைங்க அப்படின்னா ஸ்டில் மார்க்கெட் பைல தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிரேக் ஆனால்தான் நம்ம செல்குள்ள ஸ்டெப்பின் ஆகணும். பிரேக் ஆகலைன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த சேனல்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல் பிரேக் மஸ்ட். இந்த சேனல் பிரேக் ஆனால்தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ எப்போ மார்க்கெட் கீழே வரும், எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நிறைய கேட்குறீங்க இல்லையா? இதுதான். ஸோ அதே மாதிரி லைவ் மீட்ல வந்து ஒரு நேம் யூஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் சில விஷயம், ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அது வந்து அதே நேமில் 2-3 பேர் இருக்காங்க. ஓகே, உடனே வந்து ஏன் நேம் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நான் யாருன்னுமே இனிமேல் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, நாங்கள் அந்த இடத்துல அவர் அன்னைக்கு மெசேஜ் பண்ணாரு, திருப்பி ரிப்ளை நாங்கள் பண்ணதுக்கு பண்ணலைங்கிறதுக்காக நான் சொன்னது. ஸோ யாராக இருந்தாலும் இனி வந்து அவங்க நேம் இல்லாமல் நாங்கள் சொல்லிடுறோம். அது யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க, சாரி. ஓகே, ஸோ இதுதான் கோல்டுடைய நாங்கள் எதிர்பார்க்குற லெவல். ஸோ ட்ரெண்டு அவன் ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ ஓரளவு நமக்கு அந்த சேனல் கிடைச்சிருக்கிறனால பிரேக் ஆனால் கண்டிப்பாக ஷார்ட் டேர்மாவது நமக்கு கரெக்ஷன் கிடைக்கும். அந்த செல்குள்ள போக ட்ரை பண்ணலாம். இங்கே இன்னர்ல பை எடுக்க வேணாம். டாப் அண்ட் டாப்ல இருக்கிறோம். ஒரு ரிஜெக்ஷன் ஆகிற இடம், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடிய இடம் தான். ஆனால் எடுக்கல மார்க்கெட்ல. வெயிட் பண்ணி 60 பிரேக் ஆகும்போது எடுக்க ட்ரை பண்ணுவோம். வேற டெக்னிக்கல் டவுட் இருக்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.